தமிழகத்தில் புதிதாக கட்சி துவங்கி அறிமுக தேர்தலிலேயே அதிக வாக்கு சதவீதத்தை பெற்ற எம்ஜிஆரின் அதிமுகவை மிஞ்சி விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் முதலிடத்தை பிடித்துள்ளது. தமிழகத்தில் நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை இன்று வெளியாகி வருகிறது. இந்த தேர்தலில் நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் முதல் முறையாக களத்தில் இறங்கியது. இதனால் அதிக எதிர்பார்ப்பு கட்சி மீது ஏற்பட்டது. விஜய் தனது முதல் மாநாட்டிலும் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த போது எப்படி முதல் முறை தேர்தலில் வெற்றி பெற்றாரோ அதேபோல் வரலாறு திரும்புகிறது, நாமும் ஆட்சி அமைப்போம் என்று பேசினார். அதேபோல எம்ஜிஆருக்கு கிடைத்தது போன்று ஆதரவு விஜய்க்கும் கிடைத்தது. அதனை உறுதிப்படுத்தும் விதமாக முதல் தேர்தலிலேயே அதிக தொகுதிகளில் முன்னிலையில் இருக்கிறது தமிழக வெற்றிக் கழகம். பெரும்பான்மை இடங்களை பெறவில்லை என்றாலும் கூடுதல் தொகுதிகளில் தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி முகத்தில் இருக்கிறது. பகல் 1 மணி நிலவரப்படி தமிழக வெற்றிக் கழகம் 38% வாக்குகளை பெற்றுள்ளது. எம்ஜிஆரின் அதிமுக கட்சி துவங்கி 1977 சட்டசபை தேர்தலில் முதன்முறையாக களமிறங்கிய போது 30.4% ஓட்டுகளை பெற்றார். கடந்த 49 ஆண்டுகளாக அதன் பிறகு எத்தனையோ புதிய கட்சிகள் தேர்தலில் களமிறங்கின. ஆனால் அக்கட்சிகள் 10% வாக்குகளை கூட எட்டவில்லை. அப்படி இருக்கையில் எம்ஜிஆரின் 30.4% சாதனையை கட்சி துவங்கி 2.5 ஆண்டில் முதல் தேர்தலில் சாதித்துள்ளார் விஜய். இது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. தமிழ் மக்களின் முக்கிய கலாச்சாரம் மற்றும் இலக்கிய விழாவான கம்பன் விழா நிகழ்வில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பங்கேற்றார். நேற்று பிற்பகல் கம்பன் விழாவானது வெள்ளவத்த ராமகிருஷ்ண மண்டபத்தில் இடம்பெற்றது. சிறந்த தமிழ் கவிஞர்களில் ஒருவரான கம்பரின் பெயரில் அகில இலங்கை கம்பன் கழகம் 1980 ஆண்டு யாழ்ப்பாணத்தில் நிறுவப்பட்டது. இங்கு கருத்துரைத்த ஜனாதிபதி இலக்கியம், நடனம் மற்றும் இசை என்பனவற்றை அடிப்படையாக கொண்டு இளைய தலைமுறையினரை கலாச்சார விழுமியங்கள் மற்றும் தேசப்பற்றுடன் கூடிய தர்மத்தின் வழியில் நடத்துவதற்கு கம்பன் கழகம் ஆற்றி வரும் சேவையை பாராட்டினார். இதன்போது ஜனாதிபதிக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை மற்றும் மாலைத்தீவு ஆகிய நாடுகளுக்கு இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. 2 நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு மாலைத்தீவு ஜனாதிபதி முகமது முய்சு நேற்று இலங்கையை வந்தடைந்தார். அவரை வரவேற்கும் உத்தியோகபூர்வ அரச நிகழ்வு இன்று முற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது. இந்நிலையில் 2 நாடுகளுக்கும் இடையிலே முக்கிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டுள்ளன. විශේෂම ශ්‍රී ලංකාව මෑත කාලෙ මුහුණ දුන් අතිශය අවසනාවන්ත ස්වභාවික ව්‍යසනීය වූ දිට්ඨා සුළු කුණාටුවෙන් පසු මාලදිවෙන් රජය සහ ජනතාව අපට ශක්තියක් වූ ආකාරයේ මේ මොහොතේ ගෞරවයෙන් සිහිපත් කරනවා.
තමන්ගේ අසල්වැසියෙකු පීඩාවට හෝ ව්‍යසනයකට ලක් වූ විට ක්ෂණිකව මැදිහත් වීමේ ආදර්ශය මාලදිවින සහ එරට ජනතාව ක්‍රියාවෙන් ඔප්පු කළා. ඒ ලබා දුන් අතිමහත් සහයෝගීතාවය සහ ත්‍යාගශීලීත්වය වෙනුවෙන් මම ජනාධිපති මුයිසිටත් මාලදිවින් රජයටත් එරටේ ජනතාවටත් මගේ කෘතඥතාවය පළ කළා. ව්‍යසනයේ මොහොතේ අප වෙත දුක් කළ දෑත් හදවතේ ගැඹුරු ගෞරවයෙන් සිහිපත් කරනවා. ජනාධිපති මුයිස් සහ මමත් දූත පිරිස සමග පැවැත් වූ දීපාරික සාකච්ඡාවලදී අපගේ බහුවිධ සබඳතාවල වත්මන් තත්ත්වය සමාලෝචනය කරා. විශේෂයෙන්ම ගෝලීය දේශගුණික විපර්යාසය සහ එහි බලපෑම අපගේ රටවල් දෙකටම පොදු තරජනයක් සහ ගැටලුවක් වී තිබෙන අතර ඒවට විසඳුම් සෙවීම සඳහා අපගේ රටවල් දෙක ජාත්‍යන්තර සංසදවලදී එක්ව කටයුතු කිරීම සම්බන්ධයෙන් අපි අවධානය යොමු කළා. මුහුදු මට්ටමින් ඉහළ යාමට සහ ගෝලීය උණුසුමට එරෙහිව මාලදිවයිනේ විශාල සටනක් සිදු කරන අතර එම සටනේදී මාලදිවයිනේ විශ්වාසනීය සටන් සගයෙකු ලෙස අපේ කටයුතු කරන බව සිහිපත් කරනවා. අපගේ දෙරටේ ජනතාවට අන්‍යෝන්‍ය ප්‍රතිලාභ ලබා දීම සඳහා බොහෝ ශේෂ්ත්‍රවල සහයෝගීතාවය තවදුරටත් වැඩි දියුණු කිරීම සහ විවිධාංගීකරණ කිරීමට ඇති ක්‍රම පිළිබඳව අපි අදහස් වමාරු කරගත්තා. විශේෂයෙන්ම සංචාරක අධ්‍යාපන, උසස් අධ්‍යාපන, සෞඛ්‍ය, ක්‍රීඩා හා තරුණ සංවර්ධනය, ලේඛනාගාර, ආරක්ෂක අංශ යන ශේෂ්ත්‍රවල සහයෝගීතාවය පිළිබඳව අවපොත්තා ගිවිසුම් වලට අපි අත්සන් ලැබුවා. மக்கள் மீது மேலும் சுமையை சுமத்தி மீண்டும் ஒருமுறை எரிபொருட்களின் விலையை கூட்டியுள்ளனர். இந்த தருணத்தில் நாட்டில் எரிபொருட்களின் விலைகள் மீண்டும் கூட்டியுள்ளனர். இதனால் சமூகத்தில் ஏழ்மை மேலும் அதிகரிக்கும். இதனால் குழந்தை முதல் முதியவர் வரை 120 லட்சம் பேரும் எண்ணற்ற பல நெருக்கடிகளுக்கும் அசௌகரியத்திற்கும் ஆளாகியுள்ளனர். இது சமூகத்தில் சகல தரப்பினரையும் பாதிக்கின்றன என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். எரிபொருட்களின் கொள்வனவு விலை, வரி விதித்த விலை மற்றும் லாபம் பற்றி அரசாங்கம் இதுவரை எந்த தகவலையும் வெளிப்படுத்தவில்லை. அனைத்தையும் மறைத்து வைத்துள்ளனர். துறைமுகத்தில் இறக்குமதி செய்யும் அதே விலைக்கு எரிபொருட்களை மக்களுக்கு பெற்றுத் தருவோம் என்று வாக்குறுதி அளித்தனர். ஆனால் இதுவரை எதுவும் நடந்தபாடில்லை. விலையேற்றங்கள் நடக்கிறதே தவிர விலை இறக்கங்கள் நடப்பதாக தெரியவில்லை. மத்திய கிழக்கு போர் சூழலுக்கு மத்தியில் உலகின் ஏனைய நாடுகள் எரிபொருட்களுக்கான வரிகளை குறைத்தும் நீக்கியும் இருக்கும் தருணத்தில் நமது நாட்டில் இதற்கு தலைகீழான செயலை நடந்து வருகின்றது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்தார். விசேட கூற்றொன்றை முன்வைத்தே அவர் இவ்வாறு தெரிவித்தார். වේදිකාවක් පාසා මේ තෙල් මිල සූත්‍රය ප්‍රතික්ෂේප කරමින් කතා කරා. ඒක ඉවත් කරනවා කිව්වා. මම අද වන විට கண்டி கட்கஸ்தோட்ட குவாகுட பகுதியில் துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. இந்த துப்பாக்கிச்சூட்டில் காயமடைந்த நபர் கண்டி தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். காயமடைந்தவர் கண்டி தேசிய வைத்தியசாலையின் துப்புரவு பணி மேற்பார்வையாளர் என தகவல்கள் குறிப்பிடுகின்றன. ராஜகிரிய மெதவெளிக்கட வீதியில் உள்ள இடமொன்றில் சட்டவிரோத நிதி மோசடி மற்றும் சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்ட குற்றச்சாட்டின் பேரில் சுமார் 120 வெளிநாட்டவர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த பிரிவினரிடையே சீனா, வியட்நாம், மலேசியா, மடகஸ்கார், பிலிப்பைன்ஸ், தாய்லாந்து மற்றும் கம்போடியா போன்ற நாடுகளை சேர்ந்தவர்கள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர்களிடமிருந்து ஏராளமான கணனிகள் மற்றும் கைபேசிகளை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். மெதவெளிக்கட வீதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றின் பல மாடிகளை வாடகைக்கு எடுத்து தங்கியிருந்த இவர்கள் இந்த மோசடி வியாபாரத்தை முன்னெடுத்து வந்துள்ளமை ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. கைது நடவடிக்கையின் போது இவர்களில் ஒரு குழுவினர் தப்பியோடியுள்ளனர். அவர்களை கைது செய்வதற்காக வெளிக்கட போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். திரைசேரியில் இடம்பெற்றதாக கூறப்படும் 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி மோசடி குறித்த அரசாங்க கணக்குகள் பற்றிய குழு ஊடாக விசாரணையை முன்னெடுக்குமாறு ஃப்ரீ லாயர்ஸ் அமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது. கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே இந்த விடயங்கள் முன்வைக்கப்பட்டன. இது தொடர்பான கோரிக்கை அடங்கிய கடிதம் அரசாங்க கணக்குகள் குழுவின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் கபீர் ஹஷீமிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே சபாநாயகரிடம் எழுத்துப்பூர்வமாக முறைப்பாடு அளிக்கப்பட்ட போதிலும் இதுவரை எவ்வித பதிலும் கிடைக்கவில்லை என அவ்வமைப்பின் உறுப்பினர் ரஞ்சித் கீர்த்தி தென்னகோன் தெரிவித்துள்ளார். நிதியமைச்சின் செயலாளருக்கு ஆவணங்களை சமர்ப்பிக்க 1 மாத காலம் வழங்கப்பட்டுள்ளது. இது பிரச்சினையை திசை திருப்பும் முயற்சியாக தெரிவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். பாராளுமன்றத்தின் ஊடாக முறையான விசாரணைகள் முன்னெடுக்கப்படாததால் கணக்காய்வாளர் நாயகத்தை மையப்படுத்தி கோப்பா குழுவின் ஊடாக பகிரங்க விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. ரஷ்ய கூட்டமைப்பின் சுகாதார அமைச்சர் மிகைல் முராஷ்கோ தலைமையிலான பிரதிநிதிகள் குழு ஒன்று 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு நேற்று நாட்டை வந்தடைந்தது. இந்த விஜயத்தின் போது இரு நாடுகளுக்கும் இடையிலான சுகாதாரத்துறை மற்றும் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து ரஷ்ய சுகாதார அமைச்சர் இலங்கையின் சுகாதார அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிசவுடன் கலந்துரையாடல்களை நடத்துவார் என சுகாதார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. மேலதிகமாக ரஷ்ய சுகாதார அமைச்சர் வெளிவகார அமைச்சர் விஜித்த ஹேரத்தையும் சந்திக்க உள்ளதுடன் இன்று கொழும்பு தேசிய வைத்தியசாலை மற்றும் கொழும்பு பல்கலைக்கழக மருத்துவ பீடம் ஆகியவற்றுக்கு விஜயம் செய்தார். நேற்று வருகை தந்த ரஷ்ய சுகாதார அமைச்சர் உள்ளிட்ட குழுவினர் எதிர்வரும் 5ஆம் தேதி வரை இலங்கையில் தங்கியிருப்பர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இளம்பெண்கள் முஸ்லிம் சமூகத்தின் ஏற்பாட்டில் கணவனை இழந்த விதவை பெண்களுக்கு இலவச தையல் இயந்திரம் வழங்கும் நிகழ்வு வியாழக்கிழமை தெமட்டகொட YMMA மண்டபத்தில் நடைபெற்றது. இதன்போது கணவனை இழந்த விதவை பெண்கள் 20 பேருக்கு அவர்களின் பொருளாதார மேம்பாட்டுக்காக இலவச தையல் இயந்திரங்கள் வழங்கி வைக்கப்பட்டன. YWMAயின் தலைவி தேசமானிய பவாசா தாஹா தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் பிரதம அதிதியாக முஸ்லிம் வர்த்தக வங்கியின் பொது முகாமையாளர் தாஹிர் ரியாஸ் கலந்து கொண்டார். விதவை பெண்களுக்கான இத்தையல் இயந்திரங்களை முஸ்லிம் வர்த்தக வங்கியின் முகாமையாளர் அன்பளிப்பாக வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் YWMA தலைவி தேசமானிய பவாசா தாஹா வரவேற்புரை நிகழ்த்தினார். நிகழ்ச்சி தொடங்கியதுடன் வைத்தியர் நூர் ஃபாத்திமா, கொழும்பு டைம்ஸ் பிரதம ஆசிரியர் முகமது ரசூல்தீன் மற்றும் பிரதம அதிதி முஸ்லிம் வர்த்தக வங்கியின் பொது முகாமையாளர் தாஹிர் ரியாஸ் ஆகியோர் உரை நிகழ்த்தினர். இந்நிகழ்வில் பிரதம அதிதி உள்ளிட்டவர்களினால் பயனாளிகளுக்கு தையல் இயந்திரங்கள் வழங்கி வைக்கப்பட்டன. நிகழ்வில் அகில இலங்கை YMMA பேரவையின் முன்னாள் தலைவர் காலித் எம் ஃபாரூக் உள்ளிட்ட YWMA உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். YWMA தலைவி பவாசா தாஹாவினால் பிரதம அதிதிகளுக்கு நினைவு சின்னம் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. YWMA பொதுச் செயலாளர் சொராயா ரிஸ்வி நன்றி உரை நிகழ்த்தினார். தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு கொழும்பு 12 ஏ குணசிங்க வித்தியாலயத்தில் கல்வி கற்கும் விசேட தேவையுடைய மாணவர்களுக்கு அவ்ருது உற்சவிய விளையாட்டுப் போட்டியை திவிசவிய செவன் அமைப்பு ஹல் ஹயர் முஸ்லிம் நலன்புரி சங்கமும் இணைந்து ஏ குணசிங்க வித்தியாலயத்தில் கடந்த சனிக்கிழமை நடத்தியது. திவிசவ செவன் அமைப்பின் தலைவி திருமதி நிஷாந்தி உள்ளிட்ட அங்கத்தவர்களும் அல் ஹயர் முஸ்லிம் நலன்புரி சங்கத்தின் தலைவர் SHM ஜிப்ரி, உபத்தலைவர் MSK ஷஃபீக், செயலாளர் ஷாஜகான் உள்ளிட்ட சங்கத்தின் உறுப்பினர்களின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற நிகழ்வில் கொழும்பு பிரதேச செயலகத்தின் பிரதேச செயலாளர் சந்தருவான் அனிருத், பிரதேச செயலகத்தின் நிர்வாக அலுவலகர் KT பிரியந்த உள்ளிட்ட பல முக்கியஸ்தர்களும் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது மாணவர்களின் திறமைகளை ஊக்குவிக்கும் வகையில் பலூன் ஊதல், முட்டி உடைத்தல், யானைக்கு கண் வைத்தல், டொஃபி சேகரித்தல், நடமாடுதல் உள்ளிட்ட பல போட்டிகள் நடத்தப்பட்டன. இவற்றில் தமது திறமைகளை காட்டிய மாணவர்களுக்கு பரிசில்களும் சான்றிதழ்களும் அதிதிகளால் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். புசல்லாவு சரஸ்வதி மத்திய கல்லூரியில் தரம் 5 புலமை பரிசில் மாணவர்களுக்கான இலவச கருத்தரங்கு அக்ஷயா அறக்கட்டளை ஊடாக நடைபெற்றது. ஆசிரியர் சங்கரேஸ்வரன் வளவாளராக பங்கு கொண்ட இக்கருத்தரங்கில் 16 பாடசாலைகளைச் சேர்ந்து 329 மாணவர்கள் கலந்து கொண்டனர். இதன்போது பாடசாலை அதிபர் கணேசன், வலயக்கல்வி பணிப்பாளர் R விஜேந்திரன், உதவிக்கல்வி பணிப்பாளர் கார்த்திக் உட்பட கருத்தரங்கில் பங்கு கொண்ட அயல் பாடசாலை மாணவர்கள், ஆசிரியர்கள் என கலந்து சிறப்பித்தனர். டெல்லியில் உள்ள ஒரு குடியிருப்பு கட்டிடத்தில் நேற்று ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி 9 பேர் உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு முதல்வர் ரேகா குப்தா இரங்கல் தெரிவித்துள்ளார். டெல்லியின் விவேக் விஹார் பகுதியில் உள்ள 4 மாடி கட்டிடத்தில் நேற்று அதிகாலை இந்த தீ விபத்து ஏற்பட்டது. இதுகுறித்து தகவல் கிடைத்ததும் 14 தீயணைப்பு வாகனங்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வீரர்கள் தீயை அணைத்து கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தனர். இஸ்ரேலின் 2 ஆண்டுகால தாக்குதலுக்கு பிறகு காசா பகுதியில் சுமார் 8,000 பலஸ்தீனர்களின் உடல்கள் இன்னும் கட்டிட இடிபாடுகளுக்கு அடியே சிக்கியிருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி திட்டத்தின் அதிகாரப்பூர்வமற்ற தகவல்களை மேற்கோள் காட்டி ஹாரெட்ஸ் நாளிதழ் இந்த தகவலை வெளியிட்டுள்ளது. காசாவில் உள்ள மொத்த இடிபாடுகளில் இதுவரை 1% குறைவான அளவே அகற்றப்பட்டுள்ளது. கடந்த 2 ஆண்டுகளாக இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் இதுவரை 72,000க்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர் மற்றும் 1,72,000 பேர் காயமடைந்துள்ளனர். மேலும் காசாவின் 90% மக்கள் குடியிருப்பு மற்றும் பொது கட்டமைப்புகள் முழுமையாக அளிக்கப்பட்டுள்ளன. இந்த பேரழிவிலிருந்து காசாவை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கு சுமார் $70 பில்லியன் செலவாகும் என ஐக்கிய நாடுகள் சபை மதிப்பிட்டுள்ளது. உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி WTI கச்சா எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை $103.9 பதிவாகியுள்ளதுடன் பிரெண்ட் கச்சா எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை $108.2 பதிவாகியுள்ளது. இதற்கு மேலதிகமாக மூர்பன் கச்சா எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை $103.8 பதிவாகியுள்ளது. இதேவேளை அமெரிக்கா, இந்தியா மற்றும் ஐரோப்பாவிற்கான கப்பல் போக்குவரத்து வேகப்படுத்தப்பட்டதை அடுத்து வெனிசுலாவின் எண்ணெய் ஏற்றுமதி அதிகரித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. வெனிசுலாவின் ஏப்ரல் மாத எண்ணெய் ஏற்றுமதி ஒரு நாளைக்கு 1.23 மில்லியன் பீப்பாய்களாக உயர்ந்துள்ளதாக அந்த ஊடக அறிக்கை குறிப்பிடுகின்றன. இது 2018 ஆண்டிற்கு பிறகு பதிவான மிக உயர்ந்த பெறுமதி என்பதும் குறிப்பிடத்தக்கது.
இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் 44வது போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. சென்னையில் நடைபெற்ற குறித்த போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகள் மோதின. இதற்கமே நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற மும்பை இந்தியன்ஸ் அணி முதலில் துடுப்படுத்த ஆட தீர்மானித்தது. இதன்படி முதலில் துடுப்படுத்த ஆடிய மும்பை இந்தியன்ஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள் நிறைவில் 7 விக்கெட்டுகளை இழந்து 159 ஓட்டங்களை பெற்றது. துடுப்பாட்டத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணி சார்பில் நமன் தீர் 57 ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றுக் கொடுத்தார். பந்து வீச்சில் ஆன்ஸ்வல் கம்போஜ் 3 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். இந்நிலையில் 160 ஓட்டங்கள் எனும் வெற்றி இலக்கை நோக்கி துடுப்படுத்த ஆடிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 18.1 ஓவர்கள் நிறைவில் 2 விக்கெட்டுகளை மாத்திரமே இழந்து வெற்றி இலக்கை அடைந்தது. துடுப்பாட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி சார்பில் அணித்தலைவர் ருதுராஜ் கெய்க்வாட் 67 ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றுக் கொடுத்தமை குறிப்பிடத்தக்கது. Cheeky from Karthik.